வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளிஸ்வர பேட்சில் டே நம்பர் 8 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. 7மே பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி சார், இந்த சப்ளிஸ்வரம் பேட்சில் நம்ம மேக்ஸ் பிவிகோட என்ன நோக்கம் சார் கேட்டிங்கன்னா, நம்ம 2012லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டு இருக்கோம், ஓகேவா? 2026 முடிச்சிட்டாங்க. இப்போ 2025 24லேருந்து 2019 வரைக்கும் ஒரு செட்டு முடிச்சு அப்புறம் இன்னொரு செட்டு வருங்க, ஓகேவா? உங்களுக்கு வித்தின் 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பார்த்து ஒவ்வொரு மெத்தடும் பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மறக்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ பார்ப்போம் வாங்க. சிம்பிளிஃபை அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு டாபிக், ஓகேவா? 3 டைம் root 75 plus 5 root 48 minus 2 243, ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ரொம்பலாம் சுருக்க பார்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியுமா செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச மெத்தடே போட்டுருங்களேன். 75 இப்போ இது எத்தனை போடலாம்? 5 டேபிளில் போடுங்களேன். 1 5 5 பேலன்ஸ் 2 5 5 15 திருப்பி வைங்க. 5ல் வச்சா 3 டைம் வருமா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, 48 இப்போ இதை என்ன பண்ணலாம்? 2 டேபிளில் போடுங்க, 24 வருமா? திருப்பி 2 டேபிளில் போடுங்க, 12 வருமா? திருப்பி 2 டைம் போட்டால் 6 திருப்பி 2 டைம் போட்டால் 3 ஓகே. அடுத்து என்ன இருக்குது? 243 அடுத்து பாருங்கள், இதுலேயும் என்ன பண்ணுங்க, 2 டேபிளில் போட முடியாது. 3 டேபிள் யூஸ் பண்ணலாமா சார் கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணலாம். அப்போ 8 டைம் வருமா? திருப்பி 1. இப்போ 3 டைம் போட்டால் என்ன வருங்க? 27, ஓகேவா? அகெயின் 3 போட்டால் 9 டைம் வரும். திருப்பி 3 ஓகேவா? சரி, இங்கே 3 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 root 75க்கு என்ன போடலாம்? 3 இருக்குது, ஓகேவா? எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்கா? 2 5 ரூட்லேருந்து வந்தால் ஒரு 5 தானே, இன்ட்டு 5 வச்சுக்கோங்க. ரூட் 3 என்ன பண்ணிக்குவாப்பில்? 2 இல்லை, 1 தான் இருக்கார், அதாவது தனியாக இருக்கார். அப்போது அவர் உள்ளே இருப்பார், ஓகேவா? சரி, அதே பாருங்கள். 5 root 48 இப்போ 5 வச்சுக்கோங்க. 48ல் யார் தப்பிச்சு வருவாங்க? 2 பேர் இருந்தால் தப்பிச்சு வந்துடலாம். அப்போது இங்கே எத்தனை 2 இருக்குது? 4 2 இருக்கா? அப்போ வெளியே எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் வருவாங்களா? 2 × 2. இங்கே யார் மாட்டிக்குவா? 3 தான் மாட்டிக்கிறார், ரைட்டா? அப்புறம் பாருங்க, 243 அது மைனஸ், ஓகேவா? ரைட். அப்போது இங்கே எத்தனை பேர் மாட்டிக்குவாங்க? 3 வந்து 4 டைம் இருக்கார். அப்போ 2 வாட்டி 3 வெளியே வந்துடுவார், ஓகேவா? அப்போ இங்கே யார் மாட்டிக்கிறா? ஒரு 3 தான் மாட்டிக்கிறாரா? மறுபடியும் பண்ணுங்க. 9 root 3 இங்கே நாங்கள் வரும் 10 20, ஓகேவா? 10 20 root 3, ஓகே. இங்கே நாங்கள் வரும் 15 root 3, 2 ப்ளஸ்ஸு, ஓகேவா? 2 ப்ளஸ்ஸு, இது மட்டும் தான் மைனஸ். அப்போது இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 20 root 3யும் 15 root 3 ஆட் பண்ணுங்க, நாங்கள் வரும் 35 root 3 அந்த 35ல் 9 மைனஸ் பண்ணுங்க. 35ல் ஃபஸ்ட்டு 5 மைனஸ் பண்ணுங்க, 30,000. இப்போ 30ல் 4 மைனஸ் பண்ணால் 26. அப்போ 26 root 3 தான் ஆன்சர், ஓகேவா? இவ்வளோ தாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இது ஆன்சர், ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. அண்ட் ஐட்டம் மார்க் அட் 840 இஸ் சோல்டு 714, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு அவர் மார்க் பண்ணுறாரா? மார்க் பண்ணுறதை என்ன பண்ணணும்? குறித்த எவ்வளோ சொல்லுவாங்க, மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 840 அவர் மார்க் பண்ணுறாரு, அதாவது அந்த பில்லில் ஒட்டுறாரு. ஆனால் எஸ்பிங்கிறது அவர் விற்கிறது, செல் பண்ணுறது, ஓகேவா? 714 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காரு? டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பாரு பார்ப்போமா? 740 வச்சுக்கோங்க. இங்கே 800 வச்சுக்கோங்க, ஓகேவா? இது 700 வச்சுக்கோங்க. அப்போ 840ல் 700 போச்சுன்னா 140, ஓகேவா? 140ல் 10 மைனஸ் பண்ணாங்க, 130, 126 ரூபா, ஓகேவா? எவ்வளோ? 126 ரூபா குறைச்சிருக்காரு. இப்போது எனக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, வெறும் டிஸ்கவுண்ட் கேட்கல. அப்போது டிஸ்கவுண்ட்டை மேலே போடுங்க, குறைச்சதை. மார்க்கெட் பண்ணியிருப்பாங்களே, குறிச்சிருப்பாங்களே, மார்க்கெட் ப்ரைஸை வந்து கீழே போடுங்க, 840, ஓகேவா? இன்ட்டு பர்சன்டேஜுக்கு இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே அடித்தா 2 டேபிள் அடிக்கலாம். 6 டைம், அகெயின் 3 டைம், இங்கே 42. திருப்பி அடித்தா 7 டேபிள் அடிக்கலாங்கிறேன். 7 6 42, 7 9 63,
இப்போ திருப்பி அடித்தா இங்கே அடிக்கலாம் 3, இங்கே 2. அப்போ 2 டேபிள் அடித்தா இங்கே 5. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 × 5 ஆன்சர் 15%. ஓகேவா? 15 ஆன்சர் கரெக்டுங்க. இங்கே பாருங்க, இன் ஏபியா ஓகேவா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்மா ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் 17 டேர்ம் T17 கேட்குறாங்க. ஆனால் இங்கே எஸ் தானே இருக்குது. இது எப்படி எழுதணும்னா s பவர் n is equal to s பவர் 5 இருக்குது, 5n²/2 ப்ளஸ் 3n/2. இதான் நமக்கு கொடுத்துருக்குது. இப்போ நான் இங்கே 17 போட்டால் s17 வரும். ஆனால் கேட்குறது என்னது, டேர்ம் வந்து 17 கேட்குறாங்க ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றுமே எனக்கு சிம்பிள், s17 கண்டுபிடிச்சி அதே போல் s16 கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் கிடச்சிரும் ஓகேவா. அப்போது 17 தனியாக 16 தனியாக நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. அப்போது ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம். s17 போடுங்க. அப்போது 5 எண்ணுக்கு பதிலாக போடலாம் 17² ப்ளஸ் 3 17/2 ஓகேவா. சரிங்க. அப்புறம் பாருங்க, இப்போ மல்டிபிள் பண்ணணும். 17² எவ்வளோங்க, நமக்கு தெரியும் 289. இது எவ்வளோ, 289. அப்போ 5 × 289/2 ப்ளஸ் 3 பண்ணால் 2 51 ஓகேவா /2. இது மல்டிபிள் பண்ணுங்க 289 ஓகேவா. 5 டைம் போடுங்க. 45 5 4 40 4 4 10 14. 14ஓட 51 ஆட் பண்ணுங்க 1496/2. இது கேன்சல் பண்ணால் 748. அப்போ இது எதுக்கு, s17க்கு வேலை கண்டுபிடிச்சாச்சு. உடனே போடக்கூடாது, ஏன்னா இது ஆன்சருக்கு பாருங்கள் ஓகேவா. ஆனால் அவங்க கேட்குறது என்னது T17 ஓகேவா. அப்போ என்ன பண்ண, திருப்பி s16 தனியாக கண்டுபிடிக்கணும். திருப்பி இதே தாங்க 5 16² போடணும் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 16 இங்கே 2 இங்கே 2 ஓகேவா. 16² என்னங்க வரும் 256. அது வைங்க 5 × 256/2 ப்ளஸ்ஸு இது என்னங்க வரும் 8 48/2 ஓகே. மறுபடியும் பண்ணால் 30 3 25 8 2 10 12 ப்ளஸ் 48/2 வச்சுக்குவோம். 20 சேர்த்துருங்க, என்ன வந்துடும் 1300 வந்துடுமா. திருப்பி 28 1328 ஓகேவா. 1328/2 போடுங்க. 6 இங்கே 1 திருப்பி வரும் 6 4. இப்போ பாருங்கள் 748. அதோட இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும் 6 6 4. அப்போது 4 இங்கே பேலன்ஸ் வாங்கினா இங்கே கடை வாங்குவோம் 6. அப்போ திருப்பி 8 ஓகேவா. இங்கே பாருங்கள், இல்லை இங்கே பாருங்கள் திருப்பி எழுதுறேன், அதாவது கேன்சல் பண்ணாமல் திருப்பி எழுதுறேன். ஏன்னா எழுத்து சில பேர் வந்து சார் கொஞ்சம் எழுத்து மட்டும் கரெக்டாக எழுதுங்க சார் அப்படின்னீங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 7 4 8 6 6 4 ஓகேவா. மைனஸ் பண்ணுங்க 4 வருமா, இங்கே என்ன அவங்க 14 வருமா, இங்கே 6 வருமா. அப்போது 16ல் 6 போச்சுன்னா 8. அப்போ ஆன்சர் 84 இருக்கா. இருக்கு. மேலேண்ணா 84 தான் ஆன்சர் கரெக்ட். இங்கே பாருங்க, அடுத்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்மா. இங்கே என்ன டேர்ம் தெரியாது, இந்த ஆன்சர் பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 4 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே எழுதுறேன் 1 5 11 19 29. ஓகே. இங்கே பாருங்க 4 ஆட் ஆகுது, இங்கே 6 ஆட் ஆகுது, இங்கே 8 ஆட் ஆகுது. அப்போ இங்கே 10 இருக்கணும் கரெக்டு. அப்போ இங்கே என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா 12. 12னா 1 இங்கே 1 வரும் 3 4 41. இப்போ ஆன்சர் 41 ஓகேவா. 4 6 அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, 2 ஆட் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேவா. அடுத்து பாருங்களேன்,
இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள் முடிக்கிறாராம், ஓகேவா? பி வந்து அந்த வேலையை 20 நாள் முடிக்கிறாராம். ஏ ஏ பிளஸ் பி சேர்ந்து அந்த வேலையை 3 நாள் பார்த்துட்டு ஏ பையன் வந்து என்ன பண்ணிடுறாப்புல, லெஃப்ட் ஆயிடுறாப்புல. பார்த்தீங்களா? அப்போ பி மட்டும் தான் தனியாக செய்கிறாரு. கொஸ்டின் என்னன்னா, பி மட்டும் அந்த ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நான் பார்த்துருப்பாரு? இதுதான் கேள்வி, ஓகேவா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துருங்க. 20 12, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 60 எல்சிஎம் வரும், ஓகேவா? அப்போ 20 3 வாட்டி மல்டிபிள் பண்ணால் தான் 60. 12 எப்போ 60 மாற்ற முடியும்? 5 வாட்டி மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு? 60 வந்துடும். இப்போ 2 ஆட் பண்ணுங்களேன். 5 + 3 எவ்வளோ? 8. 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சது 60. இது 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க? 3 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? 3 அடிங்க 20, ஓகேவா? 8/20. 8/20 இன்னும் சுருக்க முடியுமா? 4 டேபிள் அடிங்க. 2 4s are 8, 4 5s are 20. அப்போ 2/5 வந்து வேலை 2 பேர் சேர்ந்து பார்த்துருக்காங்க, ஓகேவா? அப்போ 2 நாள் ஏ பி சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பி ஏ போயிட்டார்ல, இப்போ பி மட்டும் எத்தனை நாள் பார்க்கணும்? பேலன்ஸ் எத்தனை வேலை? 3 நாள் வேலை பார்க்கணுமா? 5ல் 3 நாள் பி தனியாக, அதாவது 5ல் 2 நாள் ஏபி சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்க. அதே 5ல் 3 நாள் மட்டும் ஏ மட்டும் தான் வேலை பார்க்கணும், பி மட்டும் தான் வேலை பார்க்கணும், ஓகேவா? சிம்பிளுங்க. 5ல் 2 நாள் ஏபி சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்க. அதே 5 நாளில் பேலன்ஸ் 3 நாள் வந்து ஏ விட்டுட்டு போனனால பி தான் பார்க்கணும். அது எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏ வந்து, ஓகேவா, ஏ வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க? ஏ ஒரு நாள் வேலை 20, ஓகேவா? 1/20, அது 1 வச்சுக்கோங்க. இப்போ அதே போல் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் வருமா? 3/5 × 20 அடித்தா இங்கே 4 டைம். இப்போ 4 3 12, 12 நாள் வேலை பார்த்துருப்பார், ஓகேவா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதே ஒரு ரிப்பீட்டர் தாங்க, சேம் தாங்க. ஏன்னா இது பார்ட் நம்பர் 3 வீடியோவில் பார்த்துட்டு நினைக்கிறேன். 1/30, அதாவது 3 குழா இருக்குங்க. 2 குழாவில் வந்து 30 நிமிஷம் ரொம்பவும் 40 நிமிஷம் ரொம்பவும். ஒரு குழா வந்து தண்ணி திறந்துட்டு 24 நிமிஷம் காலி பண்ணும். அடுத்தையும் 3மே திறந்து விட்டாச்சு. அந்த தொட்டி எப்போ ரொம்பும்னா, எப்போ எம்டி ஆகுது அதுக்கு மட்டும் மைனஸ், மொத்தம் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 1/40 - 1/24 எல்சிஎம் என்னங்க வரும்? 120 எல்சிஎம் வரும். இங்கே 4 வாட்டி பண்ணால் 120, இங்கே 3 வாட்டி பண்ணால் 120, இங்கே 5 போடலாமா? 5 போட்டால் அப்போ என்னங்க வரும்? 7. 7 5 போச்சுன்னா 2/120. ரெஸ்போக்கு திருப்புங்க. 120/2. அப்போ ஆன்சர் 60 நிமிஷம், ஓகேவா? 60. அடுத்து பாருங்க, வால்யூம் ஆஃப் கோன், ஸ்பியர் அண்ட் சிலிண்டர், ஓகேவா? கோனுக்கு என்னங்க ஃபார்முலா? அதாவது வால்யூம் 1/3 πr²h ரேஷியோ. ஸ்பியருக்கு 4/3 πr³ ரேஷியோ, அதை ரேஷியோ. சிலிண்டருக்கு πr²h, ஓகேவா? πr²h. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து? சேம் ரேடியஸ், சேம் ஐட்டம். அது ஐட்டும் ரேடியஸும் சேமா. அப்போ ஆருக்கு பதில் அச்சு போட்டுக்கலாம், இல்லை அச்சு பதில் ஆறு போட்டுக்கலாம். நான் ஆரையும் மாற்றிக்கிறேன், எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி. 1/3 π r². இங்கே நாங்கள் இருக்குது, ஒரு ஆறு இருக்கா, அச்சுக்கு பதில் ஆறு மாற்றிக்கலாமா? ரேஷியோ 4/3 πr³. இது பிரச்சனை இல்லை. இங்கே πr², இங்கிட்டு ஒரு ஆறா. இங்கே பாருங்கள், பைக்கு பை கேன்சல், r³ இந்த r³ கேன்சல், இந்த r³ கேன்சல். அப்போ என்னங்க வரும்? 1/3 4/3 1. எல்சிஎம் எடுத்தால் நாங்கள் வரும் ஃபுல்லாக 3 வச்சுக்கோங்க. 1:4:3. இதே மேலே கீழே 3 ஆல் பண்ணி பாருங்களேன். அப்போ எல்லாம் பேஸ் சேமாக இருக்கும். பவர் மட்டும் எடுங்க. 1:4:3. ஆன்சர் இதுதான், ஓகேவா? அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு பிரின்சிபல் வந்து எவ்வளோனா 12,600 2 வருஷமா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, ஓகேவா? காம்பவுண்ட் ஆனுவலி தான், ஆண்டுக்கு ஒரு முறை தான், ஓகேவா? அப்போது 12,600 × 110 எத்தனை வாட்டி எழுதிக்கணும்? 2 வாட்டி எழுதிக்கணும். பை 100 × 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இது கேன்சல். 126 11 வாட்டி போடுங்க. 126 126. அப்போது 6 8 3 1. திருப்பி 11 போடுங்க. 136 1386 1386 6 4.
இங்கே 1 2 1 5 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 15,246. இது அமௌண்ட். கொஷின் கேட்குறது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி கேட்குறாங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 12,600. அதை மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். 6 4 எங்கே இருக்கா? அது 46. இங்கே மட்டும் தான் 46 இருக்குது, இங்கேயும் 46 இருக்குது. அடுத்து பாருங்க, இங்கே கடன் வாங்கணுமா 12, இங்கே என்ன வரும்? 4. 12ல் 6 போச்சுன்னா 6. அப்போது இது வராது. அப்போது இது ஆன்சர். 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ இவ்வளோ தான். அடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. எத்தனை வருஷம்? 2 இயர்ஸா? அப்போது 8000 வச்சுக்கோங்க. 10 × 10 / 100 × 100. இந்த 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல், ஆன்சர் 80. அவ்வளோதான். இப்போது அதே தான், என்னதான் இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இது 2 வருஷம். இங்கே பாருங்கள் 405. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 405 சொல்லிட்டாங்க. ஓகேவா? பிரின்சிபல் கொடுத்தாச்சு, வருஷம் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஃபார்முலா என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் P × R/100² இது ஃபார்முலா. இப்போ இது கொடுத்துட்டாங்க. எவ்வளோவா? 405. ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளோ? 18,000 இன்ட்டு 1 + R 1 +ங்கிறேன் R/100² ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி வச்சுக்கிறேன்? 405 18,000 R² தனியாக மேலே வச்சுக்கிறேன். 100 எத்தனை வாட்டி எழுதிக்கிறேன்? 2 வாட்டி 100 எழுதிக்கிறேன். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 405, இங்கே ஒரு 10, கீழே ஒரு 18 = R². அப்போது 3 டேபிள் அடிக்கலாமா? 1 3s are 3, பேலன்ஸ் 1, 3 3s are 9, பேலன்ஸ் 1, 5 டைம். திருப்பி இங்கே அடித்தா 6 டைம். ஓகேவா? அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே 5 டைம் அடிக்கலாமா 2 டேபிளில்? அப்போது இங்கே 3. இப்போ 3 டேபிள் அடித்தா 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5. இப்போ 45 5. இதை ஸ்கொயரில் எழுதணுமா? ஓகேவா? இங்கே பாருங்கள், ஈஸி தான். 45 × 5 R². 45 எப்படி எழுதலாம்? 9 5 தான் 45. அப்போது 9 ரூட்லேருந்து வெளியே வந்தால் இந்த ஸ்கொயர் இங்கிட்ட இருப்ப நாங்கள் ரூட் ஆகுமா? அப்போது ரூட்லேருந்து 9 வெளியே வந்தால் 3 வருமா? இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்கா? அப்போ 2 5 ஒரு வெளியே இருந்தால் ஒரு 5. அப்போ ஆன்சர் 3 × 5 15. 15 ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இது வந்து ஏஜ் சம். ஓகேவா? வயது கணக்கு. ப்ராடக்ட் ஆஃப் அருண் ஏஜ் in 2 years ago and his age 3 years from now is a thrice years is 3 less than thrice his age present age. What is the present age? ஓகேவா? இது மாதிரி சம்மம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷை விட தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை சொல்லிடுறேன். 2 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது. ஓகேவா? அதை ஈக்குவேஷன் மாதிரி வரப்போகுது. இது மாதிரி வந்தாலே ஈக்குவேஷன் மெத்தடில் வரும். அருண் வந்து தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால். ஃபஸ்ட்டு நான் இதுவரை எழுதிக்கிறேன், ஏன்னா இது வரை ஒரு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக வருது. அருண் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வச்சுக்கோங்க. அருண் தற்போது வயதின் 3 மடங்கோடு, தற்போது வயது எக்ஸ் வச்சுக்கலாம். 3 மடங்குனா மல்டிப்ளை 3 வச்சுக்கலாம். 3 மடங்கோடு 3ஐ கழித்தால். அப்போது 3ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுவரை ஓகே தானே? அருணின் 2 ஆண்டுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க. ஃபஸ்ட்டு நான் முந்தைய வயது போட்டுக்கிறேன். எத்தனை ஆண்டு? 2 ஆண்டா? இப்போ வயதை எக்ஸ் வச்சுக்கோங்க, முன்னாடியே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெருக்கணுமா? மல்டிப்ளை. பிந்தைய வயது 3 ஆண்டா, அப்போது பிந்தைய வயதுனா ப்ளஸ் பண்ணிக்கணும், +3. ஓகேவா? இது ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் தான் பார்ப்போம். 3x - 3 ஈக்குவேஷன் பண்ணுங்கள். x² x² + 3x - 2x - 6. அப்போ 3x - 3 = x² + x - 6. ஓகேவா? அப்போ என்னங்க வரும்?
எல்லாம் அங்கே தள்ளி விடுங்க. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3 அங்கிட்டு போகிற -3. அப்போ -3யோட ப்ளஸ் எக்ஸ் ஆச்சுன்னா -2x. ஓகேவா? -3 அங்கிட்டு போகிற +3. இப்போ -3 = 0. இப்போ -3 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். 3 1 போடுங்க. 3 1s 3. ஓகேவா? அப்போது இங்கே பெரிய நம்பருக்கு சைன் மைனஸ் வச்சுக்கோங்க, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் வச்சுக்கோங்க. x - 3 அப்புறம் x + 1 = 0. அப்போ எக்ஸுக்கு என்ன வருங்க? +3 வரும், அப்புறம் -1 வரும். நம்ம இப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ x 3. ஆன்சர் 3ஆங்க. 3 கரெக்டு. இங்கே பாருங்க, சேம் நம்பராக இருக்கா? 2 சேமாக இருக்குது. அப்போது அது a² வச்சுக்கலாம், -b² வச்சுக்கலாம். இது எப்படி எங்கள் ஃபார்முலா எழுதுவோம்? a + bன்னு எழுதுவோமா? இன்னொன்று a - bன்னு எழுதுவோமா? ஓகேவா? சரி, இங்கேயும் 3 தான், இதுலேயும் 3 தான். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0. ஓகே, மைனஸ் பண்ணால் 0. இங்கே பாருங்கள், சிம்பிள். நான் இங்கே எழுதி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 7 5 9 8 3, அதோட 4 5 9 8 3. இது மைனஸ் பண்ணுங்க. இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போது இதுவும் 0. அப்போ இது 3. இப்போ 30,000ங்கிறது a - b, a + b இன்ட்டு a - b டிவைட் பை a - b தான் இருக்குன்னு அர்த்தம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? a + b தான் வரும். அப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க. இங்கே 9 6 6 6 1 9 1 11. இங்கே ஆட் பண்ணால் 1 12. 1 2 1 9 6 6 எங்கே இருக்குது? பி தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இது ஈஸி தான், பார்ப்போமா? எக்ஸ் ப்ளஸ் எல்லாம் அதோட எக்ஸ் ப்ளஸ் எம் இது கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² + 4x + 2 என்ன கேட்குறாங்க? x² + m² என்ன கேட்குறாங்க? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? நான் இதை மல்டி பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றா. x² + mx + lx + lm. ஓகேவா? அது சேருங்க. x² + x காமன் எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? m + l இன்ட்டு x + lm. அப்போது இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதா? தனி எழுதுங்க. x² + m + l இன்ட்டு x + lm. இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. அப்படியே எக்ஸுக்கு எக்ஸு, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் சேமாக இருக்கா? அப்போ l + mக்கு என்னங்க இருக்குது? m + lக்கு 4, mlக்கு 2. இப்போ எனக்கு இது வேணுமா? இப்போ நமக்கு என்னங்க ஃபார்முலா தெரியும்? ஒரு ஃபார்முலா a + b ² ஃபார்முலா. l + m ² என்ன வரும்? l² + m² + 2 டைம்ஸ் ஆஃப் lm. l + mக்கு பதில் என்ன போடலாம்? மேலே பாருங்கள், 4. அப்போது 4² என்ன வரும்? 16. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எல்எம்க்கு என்னங்க? 2 திருப்பி 4. இந்த 4 இங்கே அமுச்சு விடுங்க. 16ல் 4 போச்சுன்னா ஆன்சர் 12. ஆன்சர் கரெக்டா? 12 மேலே 12 ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏபிசிஏக்கா அரித்மெட்டிக் கண்டிஷனில் வந்து எது கரெக்டு கேட்குறாங்க. இது வந்து T1 T2 T3 அமைச்சுக்கோங்க. T2 என்ன பண்ணணும்? T2ஓட T1 மைனஸ் பண்ணணும். = T3ஓட T2 மைனஸ் பண்ணணும். அப்போது B - A வருமா? இங்கே சியும் B மைனஸ் பண்ணணும். C - Bயா? பியில் ஒரு பக்கம் AC ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போது B - B இங்கிட்ட வரும் + Bயா? அப்போ 2B = A + Cன்னு வரும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா? சரிங்க, இந்த சம் வந்து ஈஸியாக சார் கேட்டிங்கன்னா ஈஸி தாங்க, ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணணும்? டைம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்? இங்கே பாருங்களேன், ஏபியா இல்லை மிடில் டேர்ம் கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்போது நம்பர் ஆஃப் டேர்னை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிச்சி அந்த டேர்மில் எது மிடில் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி
ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம் என்ன அது கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பேரில் சென்டரில் யாருக்கா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 10 சொல்லுவீங்களே. அது மாதிரி இப்போ 118 இருக்குது. ஆனால் இங்கே 4, 7, 10 அப்படி சஃபலாக இருக்குது. ஓகேவா? அப்படி இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த டேர்மில் எது மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சி மிடில் டேர்முக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்போது ஏ என்னங்க 4. டிஃப்ரென்ஸ் இது ஏபியா அவங்களே கொடுத்துருங்க ஏபி. அப்போ நீங்கள் டைம் எடுக்கிற அவசியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னங்க 7ல் 4 போச்சுன்னா ஆன்சர் 3. அப்போது டிஃப்ரென்ஸ் 3. நம்பர் ஆஃப் டேர்ம் எனக்கு தெரியாது. அதனால் என்ன கண்டுபிடிக்கணும்? L-A/D + 1. இல்லை நாங்கள் 118. 118ஓட 4 போச்சுன்னா 114/3 அடித்தா நாங்கள் +1 இருக்கு மறந்துடாதீங்க. அடித்தா 3T 9 பேலன்ஸ் 2 8. 38ஓட 1 ஆட் பண்ணால் அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் எத்தனை? 39. மிடில் டேர்முக்கு என்னங்க சார் ஃபார்முலா இருக்கா கேட்டீங்க? இருக்குது. n+1/2ன்னு அர்த்தம். அப்போ 39ஓட 1 ஆட் பண்ணுங்க /2. அப்போ 40/2னா ஆன்சர் 20. ஓகேவா? என்னது 20. அப்போ 20 தான் மிடில். ஓகேவா? அப்போ மிடில் டேர்ம் என்ன? T20 = என்ன பண்ணணும்? A + 19Dன்னு எழுதணும். ஏ எவ்வளோங்க? 4 + 19 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. அப்போ 4 + 7 2 வருமா? 57. 57ஓட 4 ஆட் பண்ணால் 61. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், அரித்மெட்டிக் மீனா? ஓகேவா? மீன் கேட்குறாங்க. ஒரு எத்தனை வேல்யூ? 1 2 3 4 5 அண்ட் எக்ஸா இது வரைக்கும். இதுக்கு என்னன்னா ஆவரேஜ் மீன் வந்து எவ்வளோனா 8. ஓகேவா? அப்போ எக்ஸ்க்கு என்ன கேட்குறாங்க? சிம்பிள், கண்டுபிடிப்போமா? இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? 2 4 5 6. 2 4 5 6. அப்போ டிவைட் பை 6 வச்சுக்கலாம். ஆட் பண்ணுங்க. 9 6 எவ்வளோங்க? 15. 15 5 20 28. ஓகேவா? 28. 2 கணக்கு வாங்கிக்கோங்க. 30 35. 35 + x = 8. கிராஸ் மல்டி பண்ணுங்க. 35 + x 48. அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தானே வரும் என்னங்க? 13. ஆன்சர் 13. கரெக்டு. இங்கே பாருங்களேன், இது வந்து ரீசனிங்கில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? 1 ஏக்கு 1 பிக்கு 2 L 12 K 11 G 1 ஆட் ஆகுது. இது மைனஸ் +1. ஓகேங்க. இங்கே என்னன்னா ஒன்றுமே இல்லைங்க. +1 -1 +1 -1 +1 -1 அப்படியே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா GEOMETRY ஃபர்ஸ்ட் +1னா அடுத்து -1னா +1னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போது G எவ்வளோ? 7. அதோட 1 ஆட் பண்ணால் 8. 8க்கு என்ன வரும்? H. ஓகேவா? E வந்து மைனஸ் பண்ணணும். E வந்து எத்தனை? 5. அப்போ 4னா D. ஓகேவா? O வந்து உங்களுக்கு என்னங்க? 15. அதோட 1 ஆட் பண்ணால் 16. 16னா P வரும். ஓகேவா? M 13. அதோட 1 மைனஸ் பண்ணால் 12. 12 என்னது? L. E 5. அதோட 1 ஆட் பண்ணால் 6. அப்போ F. T மைனஸ் பண்ணுறாங்க. T 20. அதோட 1 மைனஸ் பண்ணால் 19. 19 என்னங்க வரும்? S. ஓகேவா? 6. 6 வந்து என்ன? 18. அதோட ப்ளஸ் பண்ணுறாங்க 1. அப்போது 19. 19 என்னது? S. Y எவ்வளோ? உங்களுக்கு தெரியும் 26. அதை மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 24. 24 என்ன வரும்? X. இப்போ ஆன்சர் இருக்காங்க. கரெக்ட். பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, டயகனல் கொடுத்துருக்காங்க 6 8. ஓகேவா? D1 D2. ராம்பஸ்க்கு என்னது? A = 1/2 D1 × D2வா? அப்போ 1/2 6 × 8 இங்கே அடித்தா 4. 6 4 24. ஓகேவா? இங்கே பாருங்க, அடுத்து ரேஷியோ ஆஃப் வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர். வால்யூமுக்கு என்னங்க ஃபார்முலா? 4/3 πr3. இது எதுக்கு? ஸ்பியருக்கு. சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? πr² ஃபார்முலா. ரெண்டுக்கு என்ன ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 அங்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க.
4 πr கியூபு 4 πr ஸ்கொயரு இன்ட்டு 3. இங்கே இது கேன்சல் ஆயிருமா? இங்கே என்ன ஒரு 6 பேலன்ஸ் இருக்குமா? இங்கே 1 இருக்குமா? 1 இன்ட்டு 3 எவ்வளோ? 3. 6:3. ஆன்சர் எங்கே இருக்கு? ஏ கரெக்டு தான். சரி ரைட், இங்கே பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியர் வந்து சிஎஸ்சி ஸ்பியர் வந்து எவ்வளோ? 36. ஓகேவா? அப்போது ஸ்பியரோட சிஎஸ்சி எவ்வளோ? 4 πr ஸ்கொயரா? அது 36. இங்கே திருப்பி எழுதுறேன், ஆன்சருங்க 4 πr square is equal to 36. இது first. Sphere is divided into the two hemisphere, then the TSA, total surface area of a one hemisphere. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 கேன்சல் பண்ணுங்க, 9 டைம் வரும். அப்போ πr square is equal to 9. ஏன்னா நான் திருப்பி 6 ஒவ்வொன்றுக்கு நிமிஷம் டைம் ஆகும், இப்படி மாற்றிக்கோங்க. ஒரு சில சமயம் இப்படி அமையும். ஓகேவா? எமிஸ்பியருக்கு என்னங்க ஃபார்முலா? 3 πr ஸ்கொயர். ஓகேவா? πr ஸ்கொயருக்கு என்னங்க தெரியும்? πr ஸ்கொயர் 9 கண்டுபிடிச்சாச்சு. அது 3 × 9 போட்டால் 27. ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியர் ரெண்டாக பிரித்து 2 ஹெமிஸ்பியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒன்றுக்கு தான் கண்டுபிடிக்கணும், அதனால தான் 3 πr ஸ்கொயர். ஓகேவா? இங்கே பாருங்க, a + b த ஹோல் ஸ்கொயருக்கு என்னங்க வரும்? a² + b² + 2ab. ஓகேவா? அதே போல் a² + b² - 2ab. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணுமா? இது கேன்சல் ஆயிருமா? அப்போ இதானே வரும். அப்போ எத்தனை a இருக்குது? 2a² இருக்கா, ப்ளஸ் இங்கே 2b² இருக்கா. என்ன காமனாக இருக்கலாம்? 2 காமனாக இருக்கலாமா? a² + b². ஓகேவா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, x⁴ + 16. இதோட எது ஆட் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் கேட்குறாங்க. ஓகேவா? இது அப்படியே நீங்கள் மாற்றுங்க. x² ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாமா? ப்ளஸ் 8 இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன வச்சுக்கலாங்க? இங்கே 64. 64. அப்போ 8 ஸ்கொயர் வருமா? 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு x² வச்சுக்கோங்க, இன்ட்டு 8 வைங்க, இன்ட்டு 2 போடுங்க. அப்போது x² ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 8 ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே 16 x². இது சேருங்க, x² + 8 த ஹோல் ஸ்கொயரு. அப்போது இதோட 16 x² சேர்த்தா எனக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே 16. ஓகேவா? இந்த சம் ரிப்பீட் எடுத்தாங்க. 10 மணி நேரம், மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதோட என்ன பண்ணணும்? 100 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்கே 5 டைமா, இங்கே 12. மல்டிப்ளை பண்ணுங்க, 500/12. ஓகேவா? என்னங்க பண்ணலாம்? 4 வாட்டி போட்டால் 48 வரும், மீதி 2 வரும். 2 இங்கே 0. இப்போ எத்தனை வாட்டி போட முடியும்? 1 டைம் தான் போட முடியும். 12 மீதி 8, 0 சேர்த்துக்கலாம் இங்கே பாயிண்ட் வச்சா. திருப்பி என்ன பண்ணலாங்க? 6 வாட்டி போட்டால் 2 72, திருப்பி 8, அதே 6 போயிட்டுருக்கோம். இப்போ 41.67 வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் ஒரு 3 நம்பர் இருக்கா. ஓகேவா? ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதோட ஆவரேஜாக 60 தான். அப்போது இந்த 3 நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 8 + 7 15x. இது 3ஆல் டிவைட் பண்ணால் தான் எனக்கு என்ன வரும்? ஆவரேஜ் 60. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 15x 60 × 3. இப்போ இங்கே அடித்தா 5 டைம், அகைன் அடித்தா 12. அப்போ x எவ்வளோ? 12. இங்கே ஸ்மாலஸ்ட் எது? 3 தானே ஸ்மாலஸ்ட்டு. இது எப்படி பிரிக்கலாம்? 3x வருமா? இப்போ 3 × 12 போட்டால் 36. ஆன்சர் 36. இங்கே பாருங்கள், 4th ப்ரொபோஷனலாம் 4:16 ப்ரொபோஷனல் a/x. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் செகண்ட் தேர்டுமா? இப்போ 4x = 16 × 7 அடித்தா 4, 4 7 28. ஓகேவா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள், அதான் 7:5 ப்ரொபோஷனலாக 25. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செகண்ட் தேர்டு. 5x = 25 × 7 அடித்தா 5, 7 5 35.
ஓகேவா? இங்கே பாருங்கள் எல்சிஎம்மா, எல்சிஎம் எது காமனாக இருக்கா பாருங்கள். 3 காமனாக இருக்குது, அடிச்சிருங்க. ஒரு 3 இன்ட்டு 5 ஒரு 5 இருக்கா, ரெண்டுலையுமே காமனாக இருக்கா 5. 7 காமனாக இருக்கா, அடிச்சிருங்க 7. HCFனா இதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் எல்சிஎம் கேட்குறாங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது, அப்புறம் 11 இருக்குது. சேர்த்து எழுதுங்க, அதான் எல்சிஎம். சரிங்க, ஒருவர் 4500க்கு 2 ஆண்டுக்கு வட்டியாக வந்து 750 செலுத்துறாரு. ஓகேவா? வட்டி விகிதம் என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்டே போடலாம். 4500க்கு 750 ரூபா வட்டி செலுத்துறாரு. எத்தனை? 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 100, 2 0க்கு 2 0 கேன்சலு. இங்கே 90 அடிக்கலாமா? இங்கே 1 5s are 5, பேலன்ஸ் 2 5 0. இப்போ அகைன் இங்கே 3, இங்கே 50. ஓகேவா? அகைன் 50. இப்போது இங்கே அடித்தா 25. அப்போது என்ன வருங்க? 25/3 = 6. இப்போது 25 3 வச்சுக்கோங்க. 8 டைம் போட்டால் 24, பேலன்ஸ் 1. அப்போ 8 1/3. அப்போ ஆன்சர் அதான். ஓகேவா? சி தான் கரெக்ட். சரி பாருங்க, 6000 அசலானது 4 ஆண்டில் வந்து தனி வட்டியோட சேர்த்து 7200 மாறுது. ஓகேவா? தனி வட்டியோட சேர்த்து, அப்போ அதில் வட்டி உள்ளே இருக்குது. ஓகேவா? எவ்வளோ வட்டி இருக்குது? 1200 வட்டி இருக்குது. ஓகேவா? மைனஸ் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 6000. 4 வருஷம் தனி வட்டி ஆர், அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அது ஆர். 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு 1 0 கேன்சல். அகைன் இங்கே அடித்தா 20, இந்த 20 4 டைம் வச்சா 5, அப்போ ஆர் 5%. ஓகேவா? ஆர் வந்து எவ்வளோங்க? 5%. இப்போ பாருங்களேன், அடுத்த சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா 6 வருஷத்தில் அமௌண்ட் வந்து 8080 மாறுது. அதே 4 வருஷத்தில் 7920. ஓகேவா? இப்போது அது பிரின்சிபல் எவ்வளோ கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்க. இதை 2 இயருக்கு எவ்வளோ மாறும்? 960 வருமா? மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணணும். 1 இயருக்கு எவ்வளோ வட்டி இருக்கும்? 480 வட்டி இருக்குமா? 1 இயருக்கு எவ்வளோ? 450 வட்டி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 480 வட்டினா 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 0 2 3 19 20. இது 4 வருஷத்துக்கான வட்டி. இது தொகையா? இந்த தொகையும் வட்டி மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் வரும் 7 9 2 20, 19 20. அப்போது இது 2 0 3 0 வரப்போகுது. 7 1 போச்சுன்னா 6. அப்போ 4 வருஷம் எவ்வளோ இருக்கும்? அசல் 4000, 6000 ரூபா. வட்டி எவ்வளோ? 1920. சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ? 7920. ஓகேவாங்க? சரி, இதோட பார்ட் 8 வீடியோ முடியுது. நாளைக்கு பார்ட் 9 வீடியோ பார்ப்போம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஒன்றா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.